முதல் சினிமா. கலைஞர் செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல சினிமா வந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவோட வளர்ச்சி என்னைக்குமே வந்து நிக்கவே இல்லை. உலக சினிமா வளர்ச்சிக்கு ஈக்குவலா என்னைக்குமே வந்து தமிழ் சினிமாவோட வளர்ச்சி இருந்துட்டே இருந்தது. அந்த வளர்ச்சியை அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஒவ்வொருத்தரும் வந்து செஞ்ச முதல் சாதனையை பத்தி தான் நம்மளோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு திரையில பார்க்கக்கூடிய பிக்சர், அதாவது இன்னைக்கு ஒரு போன் வாங்கணும் அப்படின்னா கூட வந்து அதுல கேமரா எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம அதுல பார்த்தா ஸ்கிரீன் எந்த அளவுக்கு தெளிவா தெரியுது அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்குறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற படம் ரொம்ப தெளிவா இருக்கணும், அந்த டெக்னாலஜியும் ரொம்ப ஈஸியா இருக்கணும். பிலிம் ரோல்ஸே எவ்வளவு நாள் தான் யூஸ் பண்ணிருக்கிறது, கொஞ்சம் டெக்னாலஜி அப்டேட் பண்ணலாம் முடிவு பண்ணிச்சு சினிமா. அப்படி உலக சினிமா முடிவு பண்ணும்போது தமிழ் சினிமா மட்டும் சும்மாதான் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்ல வந்த முதல் டிஜிட்டல் சினிமாவை பத்தி தான். இது தமிழ் சினிமாவின் முதல் சினிமா. நூற்றாண்டுகள் கடந்த திரைப்பட தொழில்நுட்பங்களின் மகுடம் என்றால் அது டிஜிட்டல் தொழில்நுட்பம் எனலாம். தமிழ் அறிவியல் அகராதியில் கம்ப்யூட்டர், கணினி என மொழிபெயர்க்கப்பட்டது போல் டிஜிட்டல் என்ற வார்த்தையை எணினி அல்லது எண்ணியல் என கூறலாம். சினிமா மட்டும் இல்ல, உலகமே இப்போ வந்து டிஜிட்டல் மயமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணிருக்க வீடியோ கேம்ஸ்ல இருந்து பெரியவங்க இப்போ இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் கரன்சியா இருக்கட்டும், படிக்கக்கூடிய புக் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இ புக்ஸ்னு உலகமே டிஜிட்டல் மயமா மாறி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னெல்லாம் டிஜிட்டலா இல்ல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில சினிமாவும் டிஜிட்டல் மயமா மாறுச்சு. அப்படி உலக சினிமா டிஜிட்டல் மயமா மாறினோன்னு தமிழ்ல வந்த முதல் டிஜிட்டல் சினிமா எது தெரியுமா? முத்தம். இன்னைக்கு தமிழின் முதல் டிஜிட்டல் சினிமாவான முத்தம் படத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது ஒலி மற்றும் ஒலி வடிவங்களை எண்களை கொண்டு குறியீடு செய்யும் ஒரு தொழில்நுட்பம். உதாரணமாக, நாம் இன்று சமூக வலைதளங்களில் பகிரும் வீடியோக்கள் எண்களாகவும் எழுத்துக்களாகவுமே பிறருக்கு சென்றடைகிறது. ஆம், இந்த தொழில்நுட்பம் வந்த பிறகுதான் திரைப்படைப்பாளிகள் தங்கள் நினைக்கும் காட்சி வரும் வரை எத்தனை டேக்குகள் வேண்டுமானாலும் சுதந்திரமாக படம் எடுத்தார்கள். படைப்பாளிகள் மட்டுமல்லாமல் பட தயாரிப்பாளர்களுக்கும் படம் எடுக்கும் பிலிம் செலவும் இல்லை, திரைப்படங்களில் வெளியிட பிரிண்ட் செலவும் இல்லை. சிறு தயாரிப்பாளர்களும் திரைப்படம் எடுக்க முன் வந்தார்கள். அந்த வகையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்ட அட்டகத்தி, பீட்சா போன்ற படங்கள் வணிக ரீதியாகவும் பெரும் வெற்றி படங்களாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. சிறு படங்கள் மட்டுமல்லாது பாகுபலி, எந்திரன், கபாலி, சர்க்கார், விசுவாசம், விஸ்வரூபம் என பெரிய பட்ஜெட் படங்களும் டிஜிட்டல் முறையிலேயே எடுக்கப்படுகிறது. சினிமாவில் இன்று வெளியாகும் அனைத்து திரைப்படங்களும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியாகிறது. இந்த தொழில்நுட்பம் வந்த பிறகு அனைத்து திரையரங்குகளும் டிஜிட்டல் மயமாக மாறி ரசிகர்களுக்கு காட்சியையும் இசையையும் மிக துல்லியமாக தெரிந்து திரைப்படங்களை காண்பது ஒரு புது அனுபவமாக இருக்கின்றது. இப்படி தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் மற்றும் ரசிகர்கள் என அனைவரையும் மகிழ்விக்கும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் கலைத்துறையினருக்கு ஒரு வரம் என்றால் அது மிக இல்லை. 90கள்ல உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் கணினி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபேஷனா மாறுச்சு. அது மட்டும் இல்லாம கணினி உலகே ஆள தொடங்கினது 90கள்ல தான். 1992ல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரான் இயக்கத்துல வெளிவந்த இன்னைக்கு வரைக்கும் பாராட்டப்பட்ட ஜட்மெண்ட் டே, டெர்மினேட்டர் 2 அப்படிங்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி படத்துல கொஞ்சம் இடங்கள்ல சிஜி கிராபிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் முற்றிலுமா டிஜிட்டல் சினிமாவா அதுன்னு கேட்டா இல்ல. பட் 1998ல நம்ம வீட்டிலேயே ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டெக்கு, கேசட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வந்து பழங்கால இப்ப இருக்கிற பசங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா 1998ல தான் நம்ம இந்த டெக்கு, கேசட் எல்லாமே வந்து மாறி டிவிடி, சிடி இது ரெண்டுமே வந்து வர ஆரம்பிச்சது. சோ நம்ம வீட்ல பார்க்க சினிமா டிஜிட்டலா மாறிடுச்சு. அதே மாதிரி 1999ல யுஎஸ்ல ஜார்ஜ் லூகாஸ் இயக்கத்துல வெளிவந்த ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 1 தி ஃபேண்டம் மெனஸ் அப்படிங்கிற படம் தான் முதல் டிஜிட்டல் சினிமாவா இந்த உலகத்துக்கு அறிமுகமாச்சு.
அந்த படம் வெளியாச்சோ இல்லையோ அடுத்த வருஷமே, அதாவது 2000ல் இங்கிலாந்து, பிரான்ஸ், இட்டாலின்னு மேற்கத்திய நாடுகளில் எல்லா தேட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அந்த ஸ்பெஷல் சிஸ்டம்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ஊருக்கு இது எப்போ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2000 மில்லினியம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்கு டிஜிட்டலாக பிறந்துச்சு. பட் அந்த 2 வருஷத்துலேயே 2002லேயே தமிழின் முதல் டிஜிட்டல் சினிமா வந்துருச்சு. சூப்பர்ல. அதுதான் தமிழின் முதல் டிஜிட்டல் சினிமாவான முத்தம். பரத், வண்டி நிறுத்துடா. உனக்கு வண்டி என்ன பரத், இப்படியே போயிட்டு இருக்கோமே, எங்க போறோம்? அதானே எங்க போறோம்? ஆமா, எங்க போறோம்? ஏய், கிண்டலா? நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தப்பா? எப்போ, எங்க? ஏய், வாய் மூடு. நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா. என்ன தப்பு பண்ணிட்டோம்? லவர்ஸ் சேர்த்து வச்சோம், இது தப்பா? டேய், அவ அத சொல்ல வரலடா, மொறமாட்டடா. நம்ம அங்கே இருந்து அவங்க அப்பாவை கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து வச்சிருக்கலாம். நீ அதானே சொல்ல வர? ஆமா. இந்த அறிவு அங்கே இருந்திருக்கணும். எல்லாம் முடிஞ்சு 800 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் அட்வைஸ் மூடிட்டு. டேய், ஏய், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. சரி மச்சான், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு முதல்ல போறோம். இருட்டுற மாதிரி இருக்கு, பக்கத்துல எங்கேயாவது லாட்ஜ் இருக்கா பாரு. இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிட்டு காத்தால போலாம். ஓகே. ஏய் பூனை, என்னடா நடுக்காட்டுக்குள்ள கூட்டு வர? மூட்டு வரையா? மனுஷனையே காணா, என்ன கருவமோ அது. ஏண்டா பிறக்கும் போதே பேசிட்டே போறதியா? உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களா? நிறுத்துறா, 2 ரோடு பிரியுதுல்ல. டேய், அது போர்டு தெரியுது பாரு. பீச் ரிசார்ட் கொக்கா கொச்சாம்பல்லிடா. என்னடா அம்புக்குறி கீழே காட்டுது? பெரியவரே, அடியில் தோண்டி இந்த போகணுமா? ரிசார்ட்டுக்கு எப்படி போகணும்? நீங்கள் யாரானா? எதுக்கு ஐயா, வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட் அங்க தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓ, வேண்டாம் வேண்டாம், எல்லாரும் திரும்பி போய்க்கோ. இடம் அത്ര நல்ல இடம் இல்ல. ഇവിടെ நிறைய சாவு நடக்குன்னு. ராத்திரிக்கு ഇവിടെ തങ്കണ്ട. ഞങ്ങളെ നോക്കുമ്പോ நல்ல குட்டிகளா தெரியுது. உன் நாத்த முடிச்ச மட்டை தொட்டு சொல்லு. இதுகளை பார்த்தாலா நல்ல பொண்ணுங்க மாதிரி தெரியுது. விளையாடாதடா. ஐயா, இங்க எப்படி போகணும்னு சொன்னீங்கன்னா? சொன்னா கேட்க மாட்டீங்க. அது ரொம்ப மோசமான இடம், யாரும் தங்க மாட்டாங்க. வெரி குட் பெருசு, அப்படிப்பட்ட இடம் தான் எங்களுக்கு வேணும். என்ன பெருசு, ரொம்ப யோசிக்கிற? கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில பதில் சொல்ற மாதிரி டான் டான்னு சொல்லு. இப்படியா இப்படியா? போய்க்கோ. தேங்க்யூ, சலாம். வாங்கடா போலாம். தேங்க் யூ பெருசு. தேங்க்ஸ் பெருசு. பை. நான் ஓடுவேன். நான் அலையாத. 2002ல தமிழின் முதல் டிஜிட்டல் சினிமாவான முத்தம் படம் வெளியாச்சு. இந்த படத்துல இயக்குனர் யார் தெரியுமா? இளைய தளபதி விஜயோட அப்பான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பட் அதுக்கு முன்னாடியே இந்த இயக்குனர் நிறைய சூப்பர் படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. இத்தனைக்கும் கலைஞரோட கதை வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு படத்தை கூட இயக்கியிருக்காரு. எஸ், சட்டத்தை பத்தி நிறைய படங்களை இயக்குன சட்டம் ஒரு இருட்டரை, நான் சிகப்பு மனிதன் போன்ற படங்களை எடுத்த எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் தமிழின் முதல் டிஜிட்டல் சினிமாவான முத்தம் படத்தோட டைரக்டர். டிஜிட்டல் அப்படின்னு நாங்கள் வந்து படிக்கிறோம். டிஜிட்டல் சினிமா ஹாலிவுட்டில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு படிக்கிறோம். அப்போ என்னுடைய நண்பர் அருள்மூர்த்தி அப்படின்றது, அவர் தான் முதல் முறையாக இங்கே வந்து இப்போ இந்த டிஐ அது இது சிஜி அப்படின்லாம் சொல்கிறாங்கள்ல, அதில் அவர் ஃபஸ்ட்டு அவர் படிச்சுட்டு வந்து அதை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து எனக்கு நண்பராக வந்தவர். அவர்கிட்ட நம்ம ஏதாவது நான் ஒன்று புதுசாக ஏதோ பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு படம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அப்போது இந்த டிஜிட்டல் கேமரான்னு சொல்கிறோம்ல, இப்போ வந்து எபிக், ரெட் எபிக்னு சொல்கிறோம், அலெக்சான்னு சொல்கிறோம், அதை மீறி என்னென்னமெல்லாம் வந்துருச்சு. இப்போ அதுதான் ரியல் டிஜிட்டல். பட் நான் அவர் கொடுத்த தைரியத்தில் சரி ட்ரை பண்ணுவோம். எந்த கேமராவில் ட்ரை பண்ணுவோம்? பீட்டா கேமரா, அதாவது வீடியோ படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு கேமரா, டிவிக்காகவே எடுக்கக்கூடிய ஒரு கேமரா. அது அந்த கேமரா வச்சுக்கிட்டு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணோம், ஒரு 3 days ஒரு ஷூட் பண்ணோம் சென்னையில். அதை ஷூட் பண்ணி அதை வந்து எப்படி ஒரு பெரிய திரைக்கு கொண்டாடுறது அப்படின்னு அவர் ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணி செஞ்சு பார்த்தோம். நல்லா வந்துச்சு. சரி பார்ப்போமே, முதல் முறையாக இதே ஒன்று பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் வந்து ஆர் செல்வா கேமராமேன், நிறையா விஜய் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. முதல்ல நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக அவரை அறிமுகப்படுத்தி நிறையா படங்கள் பண்ணி, விஜய் ஹீரோவாக வரும்போது அவருடைய படங்கள் தொடர்ச்சியாக 5-6 படங்கள்
பண்ணார். அவரை நான் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணோம். அதில் என்னென்னா 2 கேமரா வச்சுக்கிட்டோம். அந்த படம் தான் முத்தமிடலாமா அப்படின்னு வச்சுருந்தேன். அது முத்தமிடலாமான்னு கேட்கக்கூடாது நீங்கள் ஆடியன்ஸுன்னு சொல்லிட்டு சென்சார் வந்து முத்தம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகே. இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல முதல் டிஜிட்டல் சினிமாவா தமிழுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த படம் பேசின கதை என்ன, கதையின் களம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல். காலங்காலமா நம்ம தமிழ் சினிமால அலசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தீராத ஒரு சமூக பிரச்சனையா இருக்குல்ல, அந்த பிரச்சனையை எடுத்து தான் எஸ். சந்திரசேகர் சார் இந்த படத்துல ஒரு த்ரில்லர் ஜானர்ல பேசியிருப்பாரு. ஒரு காதலர்கள் சேர்றப்போ அந்தஸ்து, ஜாதி, மதம்னு எப்படிலாம் காரணம் காட்டி இந்த சமூகம் அவங்கள பிரிக்க பாக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இந்த படத்துல த்ரில்லிங்கா கொடுத்திருப்பாரு எஸ். சார். காலேஜ் இருக்கிற வரைக்கும் காதல் இருக்கும், காதல் இருக்கிற வரைக்கும் காதலர்கள் இருப்பாங்க. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. போங்க, எம்பிட்ட சொல்றா. என்ன பாக்குற? இந்த கப்பு உடைஞ்சு போனா கடையில வாங்கிக்கலாண்டி. ஆனா என்னுடைய மானம், மரியாதை, ஜாதி பெருமை எல்லாம் உடைஞ்சு போச்சு உன் பொண்ணால. ஏய், எங்க போய் சுத்திட்டு வர? பீச், பார்க். யாரவன்? ஜோசப். உன் ஃப்ரெண்டா? லவ்வர். என்ன ஜாதி? காதல் ஜாதி. ஏய் ஏய் ஏய், என்ன கிண்டலா? இந்த வீட்ல எனக்கு பிடிக்காததை யாரும் செய்யக்கூடாது. நீங்க அரசியல் பண்றது எனக்கு பிடிக்கல, விட்டுறீங்களா? எதுக்கு விடணும்? எதுக்கு விடணும்னு கேக்குறேன். அது எனக்கு பிடிக்குதே. அதே மாதிரி எனக்கு ஜோவை பிடிச்சிருக்கு. ஏய், கேட்டியா? உன் பொண்ணு என்ன சொல்றான்னு கேட்டியா? அப்பா, இந்த கை நீட்ட வேலையை வச்சுக்காதீங்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவங்க? நாங்க திருப்பி அடிச்சு அசிங்கமாயிடும். திருப்பதி தாண்டி தலக்கோணம்னு ஒரு திக் ஃபாரஸ்ட், எல்லாமே பயங்கர மிருகங்கள், பெரிய பெரிய மரங்கள் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல லைட் கம்மியாக வச்சுக்கிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். 2 கேமரா எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒவ்வொரு சினிமையும் 2 கேமராவில் எடுப்போம். 2 கோணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 கோணத்தை தனித்தனியாக எடுக்காமல், இப்போ சஜஷன் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் இருக்கிறது தான் கேமரான்னு ஒரு இது வச்சுட்டு இன்னொரு கேமராவை இங்கே வச்சுக்கிறோம். அப்போ ஒரே சீனை வந்து ஒரே நேரத்தில் ஒரே மூடில் நமக்கு கிடச்சிடும். இப்படி எடுத்துகிட்டு திருப்பி கேமரா வச்சுட்டு அதே ஷாட்டை திருப்பி எடுக்கும்போது வேற நமக்கு எமோஷன் கூட மாறிடும். இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரே எமோஷன் கிடைக்கும் கட் பண்ணும்போது. இப்படி எல்லா சீனையுமே நாங்கள் வந்து ஒரு 25 நாள் அங்கே எடுத்துட்டோம். அங்கே வச்சுட்டு ஒக்கனைக்கல் போனோம். ஒக்கனைக்கல் போயிட்டு அப்புறம் சென்னையில் கொஞ்ச நாள் ஷூட் பண்ணோம். பண்ணிவிட்டு அது என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ எல்லாருமே வந்து டிஜிட்டல் அப்படின்ற அந்த அவேர்னஸ் கிடையாது. அந்த டெக்னாலஜி இந்த கேமராவில் எடுத்துட்டு ஃபிலிமுக்கு மாற்றக்கூடிய டெக்னாலஜி இந்த அளவுக்கு வந்து அப்போது வளராத ஒரு சூழ்நிலை. அங்கே தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது இங்கே எடுத்து பாம்பேக்கு அவர் எடுத்துகிட்டு போய் பாம்பேயில் வந்து ஃபிலிம் ஃபார்மேட் பண்ணி இப்படி அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் உண்மையிலே. நான் அப்படி பண்ணி கூட 100% ஸ்க்ரீனில் வந்து அந்த ரிசல்ட் வரல. அதுதான் உண்மையை ஒத்துக்கிறணும். பட் ட்ரை பண்ணோம். முதல் முறையாக வந்து நான் வந்து ஒரு டிஜிட்டலில் ட்ரை பண்ணேன் அப்படின்ற ஒரு பெருமை கிடைச்சிது. தமிழின் முதல் டிஜிட்டல் சினிமாவான முத்தம் படத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச கலைஞர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஹீரோவா அருண் விஜய், அப்புறம் தலைவாசல் விஜய், நாகேந்திர பிரசாத், MS பாஸ்கர், சாருலதா, நந்திதா போன்ற இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. த்ரில்லர் படத்துக்கு சூப்பரான மியூசிக் படத்தை வந்து பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் பரணி.
அது மட்டும் இல்லாம கலைஞர் கதை வசனம் எழுதின நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற படத்தை S.A. சந்திரசேகர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல தான் முதல் முறையா சங்கர் இவர்கிட்ட உதவி இயக்குனரா வந்து சேர்றாரு. பின்னால சங்கர் எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட இயக்குனரா மாறினாரு அப்படிங்கிறது நான் சொல்ல தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம S.A. சந்திரசேகர் அப்படிங்கிறவரு இயக்குனரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளர், எழுத்தாளர்னு பல பரிணாமங்களை எடுத்தாரு. அவரோட சிஷ்யர்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால நிறைய சாதனைகள் செஞ்சது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவே அடுத்த தளத்துக்கும் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லலாம். சினிமா அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு கலை சம்பந்தமான ஒரு விஷயம். அந்த கலையை பற்றி யோசனை பண்ணும்போதே கலைஞர் இல்லாத சினிமா அப்படின்னு பிரித்து பார்க்கவே முடியாது. கலை வேற, கலைஞர் வேற, கலைஞர் வேற, சினிமா வேற, பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவருடைய தாக்கத்தில் எழுத்தாளனாக வேண்டும் என்று கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்த எத்தனையோ எழுத்தாளர்களில் நான் ஒருவர். நான் 81 என் முதல் படம் சட்டம் ஒரு ரிலீஸ் ஆகுது. அது கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம் அது. அப்போ எனக்கே ஆச்சரியம் என்னென்னா, ஒரு சிஎம் அந்த படத்தை பார்த்துட்டு, நான் கூப்பிடல, எப்படியோ எங்கேயோ பார்த்துருக்காரு. செல்வம் சொல்லிட்டு அவருடைய சன்னின்லா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட சொல்லி என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு சிஎம்மாக இருக்கிறவர். எனக்கு உண்மையில் பயம். ஏன்னா அதை பற்றி பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை நிறுத்தணும் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு கூப்பிட்றாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட போய் பார்த்தா, என்ன குழந்த மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, ஏய் பியூட்டிஃபுல் கண்டென்ட், ரொம்ப நல்ல கண்டென்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனால் இது வரைக்கும் யாரும் திரையில் சொல்லாத விஷயம். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு. இது அறிஞர் அண்ணா சொன்ன ஒரு கேப்ஷன். அது உண்மைதான். அதுக்கு பிறகு 84 இருந்து என்ன ஆகி போச்சுன்னா, நான் ஒவ்வொரு படத்துக்கும் கலைஞர் சினிமா பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஒவ்வொரு படத்துக்கும் போய் ப்ரிவியூ ஷோ அவர் தனியாக போட்டுருவேன். ஒரு ஆசையாக பார்ப்பார். சம்டைம்ஸ் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவார். பிடிச்சிருந்துன்னா இது பிடிச்சது, இல்லைன்னா பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவார். எனக்கு எப்படியாவது கலைஞர்கிட்ட எப்படியாவது உள்ளே புகுந்து அவர் டயலாக் எழுதி சொல்லி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் தான் ஒரு முறை கலைஞரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் செல்வம் சார்கிட்ட நான் ஒரு கதை சொல்லணும் கலைஞர்கிட்ட அப்படின்னு சொன்னேன். செல்வம் சார் கூட்டிகிட்டு போகிறாரு. கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன் கலைஞர். எந்த கலை உலகத்தில் இருக்க யாருக்குமே அந்த பேர் கொட்டலையே. அவர் கருணாநிதின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நேமே தவிர கலைஞர் அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு கலைஞர் தான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே வெளிநாடுகளில் போய் கலைஞர் அப்படின்னு சொன்னாவே கருணாநிதி தான். அப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர், இலக்கியவாதி. அவர் நம்மளை போகிற இளைஞர்களுக்கெல்லாம் எவ்வளவு மரியாதை கொடுப்பாருன்னா அது சொல்ல முடியாது. நம்ம அவரோட பழகினவங்க, அவங்களோட படம் எடுத்தவங்களுக்கு தான் அந்த பாக்கியம். எனக்கு 3 படம் கதை வசனத்தில் நான் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு 3 படம் யாரும் பண்ணலேன்னு நினைக்கிறேன் நான். இந்த டைரக்டர் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதில் முதல் படம் தான் நீதிக்கு தண்டனை. அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாரு, நாங்கள் நீதிக்கு தண்டனைன்னு டைட்டில் கொடுக்குறோம். அதில் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அதில் அப்போல்லாம் தந்தியில் முழுப்பக்க விளம்பரம் கொடுப்போம். அந்த முழுப்பக்க விளம்பரத்தில் கலைஞரை ஜெயிலுக்குள்ளே போட்டு கீழே ராதிகாவை கோர்ட்டு கூண்டில் நிற்கிற மாதிரி போட்டு விளம்பரம், நடுவில் நீதிக்கு தண்டனை. நீதிக்கு தண்டனை என்று கலைஞருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நீதிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படின்னு எடுத்தேன். அது வேறு விதமாக எனக்கு எதிர்ப்புகள் வந்துச்சு. அதுக்கு கலைஞர் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார், இது பண்ணார். அதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு முறை ஒரு பக்கத்தில் அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை, நமக்குள்ளே இருக்கார், நம்மளோட இல்லை. அதாவது அப்படியேப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. 2002 தமிழின் முதல் டிஜிட்டல் சினிமாவோட முத்தம் படம் வந்ததுக்கு அப்புறமா எல்லா தியேட்டர் அதிபர்களுக்கும் தெரிஞ்சிச்சு இதான் ஃபியூச்சர் அப்படின்னு. அதனால ABC பாரம்பரியமே பார்க்காம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டருமே டிஜிட்டல் மயமாக்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம டிஜிட்டல் சினிமா தான் எல்லா தியேட்டர்லையும் போயிட்டு சும்மா ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் சினிமா வளர்ச்சியை பார்த்து நிறைய டிஜிட்டல் கம்பெனிலாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. குறிப்பா UFO, Cube,
PXD போன்ற நிறைய டிஜிட்டல் சினிமா கம்பெனிகள்லாம் உள்ள வர ஆரம்பிச்சு இன்னும் இதை மெருகேற்றினாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிறது ஆச்சரியமா பார்க்கப்பட்டது. ஆனா காலம் எந்த அளவுக்கு மாறிச்சு அப்படின்னா பின்னால தமிழின் லாஸ்ட் பிலிம்ல எடுக்கப்பட்ட படமான ஐ ரிலீஸ் ஆனப்போ பிலிம்ல எடுத்த படத்தை எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் அப்படிங்கிறது எல்லா தியேட்டர்லயுமே இருக்கு. இந்த டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிற டெக்னாலஜி வந்தோடனே திரையிடுறதுக்கும் சரி, திரையிடுற அந்த துல்லியமும் சரி எல்லாமே மெருகேற ஆரம்பிச்சது. ரசிகனும் சினிமாவை சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான். இப்படி தமிழ்ல மட்டும் இல்லாம இந்திய சினிமா முழுக்க, அதாவது வெவ்வேறு மொழிகள்ல டிஜிட்டல் சினிமாலாம் வெளியாக ஆரம்பிச்சது. குறிப்பா சுப்ரதா இயக்கத்துல பெங்காலி படமான நீல் நர்ஜேனே, அப்புறம் மலையாள படமான மூலனா தோரல், இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் சினிமாஸ் இந்தியா முழுக்க வர ஆரம்பிச்சது. தமிழ்ல இன்னைக்கு டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா விஷயமா ஆயிடுச்சு. இருந்தாலும் இதுக்கெல்லாம் முதல் புள்ளியா இருந்தது S.A. சந்திரசேகர் இயக்கத்துல வெளிவந்த முத்தம் திரைப்படம் தான். அந்த காட்டு பொண்ண பக்கத்துல பார்த்தேன். அப்பா ஐயோ செம்ம ஃபிகர்டா. அவ ஒரு முத்தம் கொடுத்தா பாரு. எப்படிடா அவன் கண்ணத்தை பாரு. எங்க காட்டு இது முத்த மாதிரி தெரியலையேடா, ஏதோ நாய் கவனமா இருக்குது. சரி விடு. That is called kiss. பரத், மத்தபடி எதுவும் பெருசா டேமேஜ் ஆகலையே? நோ 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 நோ, ஐ அம் ஃபைன் ஃபைன் ஃபைன். டேய் விடுங்கடா. நம்ம நிகழ்ச்சியோட நோக்கமே தமிழ் சினிமால யாரெல்லாம் சாதனையாளர்கள், அவங்க தமிழ் சினிமாவை எப்படி வளர்த்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நினைவுபடுத்தி அவங்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி ஒரு சாதனையாளரை பத்தியும் அவரோட சாதனையை பத்தியும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் வருண். இது தமிழ் சினிமாவின் முதல் சினிமா.